Hello guys, welcome to Tech Brain. Guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டோம்னா Samsung Galaxy M34 5G அப்படிங்கற மொபைலை பத்தின நல்ல இன்டெப்த் ரிவ்யூவை நம்ம பார்க்க போறோம். நான் இப்பவே சொல்லிடுறேன், இந்த வீடியோ மட்டும் நீங்க பார்க்காம மட்டும் நீங்க போய் இந்த மொபைலை வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பயங்கரமான லாஸ் சொல்ல போனேன் அப்படின்னா. ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நீங்க எந்த ஒரு யூடியூப் டெக் சேனல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அவங்க எல்லாருமே வந்து இந்த பர்டிகுலர் மொபைலை பத்தி பயங்கரமா புகழ்றாங்க. பிளாக்ஷிப்ல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இதுல தந்திருக்காங்க. மான்ஸ்டர் டிஸ்பிளே, மான்ஸ்டர் பேட்டரி, இந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான மொபைலை பார்த்தே இருக்க மாட்டோம், அவ்வளவு விலை கம்மியா இவங்க தந்துட்டு இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த காரணத்தினாலேயே சரி இந்த பர்டிகுலர் மொபைல நம்ம கொஞ்சம் இன்டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ நீங்க எந்த வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா அப்படின்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அது மட்டும் இல்லாம நீங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் ஆஸ் யூஸ்வல் நான் எப்பயாவது போடுற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், சாம்சங் வந்து இப்ப ரீசெண்டா M34 5G அப்படிங்கிற மொபைல் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உண்மை சொல்ல போனோம் அப்படின்னா இவங்க இந்த மொபைலுக்கு மட்டும் வந்து பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணல, இவங்க மான்ஸ்டர் அப்படிங்கிற வார்த்தைக்குமே வந்து இவங்க பேட்டன்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, நீங்க இப்ப இருந்து இந்த மான்ஸ்டர் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க, எத்தனை டைம் வந்து இவங்க இந்த மான்ஸ்டர்ங்கிற வேர்டை வந்து இவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன பாத்துக்கிட்டோம்னா மஸ்ட் பி மான்ஸ்டர். ஓகே, ஆல்ரெடி இங்கே இவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க டேக்லைன் மாதிரி. மான்ஸ்டர் ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டு இவங்க தந்திருக்காங்க. மான்ஸ்டர் ஃபீச்சர்ஸ் என்னன்னா இவங்க வந்து டிஸ்பிளே வந்து லார்ஜ் டிஸ்பிளே தந்திருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து 50 மெகா பிக்சலுக்குள்ள நோ ஷேக் கேமரா, 6000 மெகாஹெர்ட்ஸ்க்குள்ள பேட்டரி, 4 ஜெனரேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்கிரேட். சாம்சங் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, உண்மை சொல்ல போனோம் அப்படின்னா நீங்க 4 இயர்க்கு வந்து சாஃப்ட்வேர் அப்கிரேட் தர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் 2 இயர் தாங்க. ஓகேவா, அந்த 2 இயரோட நிறுத்திக்கிட்டீங்கனாலும் சந்தோஷம். ஆனா நீங்க 4 இயர் வந்து நீங்க சாஃப்ட்வேர் அப்கிரேட் தர்றேன்னு சொல்லிட்டு போனை ஸ்லோவாக்கி மட்டும் விட்டுறாதீங்க, அந்த அளவுக்கு அவசியமே கிடையாது. ஓகேவா, மேஜரான டிஃபரன்ஸ், மேஜரான அப்டேட்லாம் வந்து எதுவும் கொண்டுட்டு வர போறது கிடையாது. மிஞ்சி போனா செட்டிங்ஸ்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெறும் அந்த செட்டிங்ஸோட காலத்தை மட்டும் தான் நீங்க சேஞ்ச் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் அந்த குயிக் டாகல், அந்த குயிக் மெனு, அந்த ஆப்ஷன் மட்டும் தான் நீங்க அதோட இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறீங்க. இதுல என்னத்தையோ நீங்க தூக்கி தர்ற மாதிரி 4 இயர்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்டேட்னு சொல்லிட்டு இதெல்லாம் அனாவசியம் சொல்ல போனோம் அப்படின்னா. எங்களுக்கு என்னன்னா எங்களோட போன் வந்து லேக் ஆகாம இருக்கணும், ஹேங் ஆகாம இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீங்க பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்டேட். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாம்சங் வேலட், ஓகே, இது ஒரு அடிஷனல் ஃபீச்சர். சாம்சங் சிக்னேச்சர் டிசைன், ஓகே, அது சிக்னேச்சர் டிசைன் வந்து அது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து கவுண்ட் பண்ணுங்க. மான்ஸ்டர் டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ் குள்ள சூப்பர் அமோலட் டிஸ்பிளே. ஓகே, சூப்பர் அமோலட் டிஸ்பிளே இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ். ஓகே, லார்ஜஸ்ட் டிஸ்பிளே இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சூப்பர். அடுத்தது வந்து மான்ஸ்டர் ஸ்ட்ரென்த். ஓகேவா, கொரில்லா கிளாஸ் 5 இவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இவங்க விக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. கொரில்லா கிளாஸ் 5 வந்து ஃபார் பெட்டர். ஓகேவா, ரொம்ப பெட்டர். மத்த எந்த பிராண்டுமே வந்து கொரில்லா கிளாஸ் 5 இந்த பிரைஸ்க்கு தராங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஓகே, அதுக்கப்புறம் மான்ஸ்டர் கேமரா 50 மெகா பிக்சல் நோ ஷேக் கேமரா. ஓகே, மான்ஸ்டர் கேமரா, இதுவும் மான்ஸ்டர். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து மஸ்ட் பி தி மான்ஸ்டர் ஷாட் 2.0. ஓகே, இதுவும் மான்ஸ்டர் ஷாட், மான்ஸ்டர் வந்துருச்சு, சூப்பர். மஸ்ட் பி தி நைட் போட்டோகிராஃபி, இது ஃபைன். ஓகே, நைட் போட்டோகிராஃபி நல்லா காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஃபன் மோட், மான்ஸ்டர் பேட்டரி. ஓகே, 6000 mAh குள்ள மான்ஸ்டர் பேட்டரி, 2 நாளைக்கு வந்து இந்த பேட்டரி வந்து பேக்கப் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நார்மல் யூசேஜ்ல. ஓகே, அதுக்கப்புறம் மான்ஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ். மான்ஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? 4 ஜெனரேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்கிரேட். ஓகே, இதுவும் எக்ஸ்ட்ராவா தந்திருக்காங்க. மான்ஸ்டர் கன்வீனியன்ஸ். ஓகே, உங்களோட சாம்சங் வேலட்குள்ள ஃபீச்சரும் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மான்ஸ்டர் கிளாரிட்டி, மஸ்ட் பி தி ஷார்ப் வாய்ஸ் ஃபோக்கஸ். ஓகே, மான்ஸ்டர் இதுலயும் மான்ஸ்டர் கிளாரிட்டி. மான்ஸ்டர் டிஃபென்ஸ், ஓகே, நாக்ஸ்குள்ள சப்போர்ட். ஓகேவா, அதுவும் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மான்ஸ்டர் டிசைன், மஸ்ட் பி தி சிக் கலர். ஓகே, மான்ஸ்டர் டிசைன். ஓகே, இது மான்ஸ்டர், எல்லா இடத்துலயும் மான்ஸ்டர் தான். மான்ஸ்டர் ப்ரோசஸர். மான்ஸ்டர் ப்ரோசஸர் என்ன? எக்ஸனோஸ்ல அல்ட்ரா ஃபாஸ்ட் எக்ஸனோஸ் 1280 குள்ள 5nm குள்ள ப்ரோசஸர். ஓகே, இது வந்து பேட்டரி எஃபிஷியன்ட், இது நான் ஒத்துக்கிறேன். ஓகே, சரி, இப்போ இந்த ப்ரோசஸரை வந்து நம்ம எந்த ப்ரோசஸரோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதே வேலையில வந்து இப்போ இந்த மொபைல் வந்து ஒரு 17,000 வருது அப்படின்னா இந்த 17,000 ரேஞ்சில் வந்து ஸ்னாப் டிராகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து ஸ்னாப் டிராகன் 695 5G குள்ள வேரியன்ட் வந்து அவங்க யூசுவலா தந்துட்டு இருக்காங்க. நீங்க எந்த மொபைல பாத்தீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம் ஸ்னாப் டிராகன் 695 5G குள்ள ப்ரோசஸர். இது வந்து என்னன்னா 6 நானோமீட்டர்ல வந்து இது டிசைன் பண்ணிருக்காங்க. இதோட காஸ்ட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா 19,000 18,000 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிஃபரன்ஸ்ல வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்துட்டோம்னா சாம்சங்கோட எக்ஸனோஸ் 1280 ப்ரோசஸரை நம்ம ஸ்னாப் டிராகன் 695 5G யோட நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ரஃப் ஐடியாக்காக இது எந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல வந்து இதோட பாயிண்ட்ஸை பாத்துக்கலாம். இது வந்து ஸ்னாப் டிராகன் 695 உள்ளது, இது வந்து எக்ஸனோஸ் 1280 குள்ள ப்ரோசஸர். இதோட பாயிண்ட்ஸோட வேரியேஷன் நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து ஓவரால் ரேட்டிங், இதோட ரேட்டிங் பாத்துக்கோங்க, இந்த எக்ஸனோஸோட ரேட்டிங்ஸையும் பாத்துக்கோங்க. கேமிங்ல வந்து இது எந்த அளவுல வந்து இது பூஸ்டிங் கொடுக்கும், அதே மாதிரி உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு வந்து இது பூஸ்டிங் கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரல் ஓவர்வியூ தந்திருக்காங்க. ஓகேவா, உண்மை சொல்ல போனோம் அப்படின்னா வந்து எக்ஸனோஸ் வந்து ஸ்னாப் டிராகன் வந்து டஃப்லாம் தர முடியாது. ஏன்னா இதோட கிளாக்கிங் மெக்கானிசமும் இதோட கோர்ஸோட
பவரும் வந்து ரொம்பவுமே அதிகம். ஓகே, சொல்ல போனோம் அப்படின்னா ஓகே உங்களுக்கு டெய்லி யூசேஜ்ல வந்து உங்களுக்கு இது சப்போர்ட் பண்ணிடும். மற்றபடி வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து கேமிங் விளையாடணும், ரொம்ப ரஃபா யூஸ் பண்ணணும் அப்படிலாம் வந்து நீங்க இந்த பர்டிகுலர் ப்ராசஸர்ல எல்லாம் வந்து நீங்க நினைக்க முடியாது. இது என்னன்னா ஒரு மிட் ரேஞ்ச் ப்ராசஸர். மிட் ரேஞ்ச் ப்ராசஸர் வந்து இந்த காஸ்ட்ல தான் இருக்கும். இதோட ஹையர் காஸ்ட்ல வச்சாங்க அப்படின்னா இது விற்பனையே ஆகாது, இது செல்லாது அப்படிதான் சொல்லணும். ஓகேவா? ஓகே, மான்ஸ்டர் ப்ராசஸர், அதுக்கப்புறம் மான்ஸ்டர் மெமரி என்னன்னு பாத்துக்கோங்க, 6GB. ஆமா, மான்ஸ்டர் மெமரி பாத்துக்கோங்க. வேற யாருமே வந்து உங்களுக்கு 6GB குள்ள ரேம்ல தரது கிடையாது. என்ன 6GB 128GB குள்ள வேரியன்ட், 8GB 128GB குள்ள வேரியன்ட் இவங்க தந்திருக்காங்க. இது வந்து ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ராவா வந்து இவங்க வெர்ச்சுவல் ரேம் தான் வந்து இவங்க மென்ஷன் பண்றாங்க. ஓகே, எல்லாமே மான்ஸ்டர் தான். ஓகே, ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க, இதே பிரைஸ் வேரியன்ட்ல இதே பிரைஸ் ரேஞ்சில வந்து உங்களுக்கு மத்த மொபைல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. நீங்க கண்ணை மூடிட்டு வந்து சாம்சங் வந்து இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து நீங்க அப்படியே போய் சாம்சங் மொபைல் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்காதீங்க. ஜஸ்ட் கொஞ்சம் நீங்க அனலைஸ் பண்ணுங்க, இந்த பர்டிகுலர் அமௌண்ட்ல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது மொபைல் கிடைக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஏன்னா நான் இன்னமுமே கூட சாம்சங் வந்து வேற யாருக்குமே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே, அவங்களோட டிசைன் வந்து நல்லா இருக்கும், அதே மாதிரி வந்து சில பேருக்கு வந்து சாம்சங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லபடியாவே அமைஞ்சிருக்கு. ஓகே, ஆனா எனக்கு வந்து சாம்சங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சீரியஸா நல்லபடியாவே அமையல. இன்னும் கூட வந்து சாம்சங் மேல எனக்கு நம்பிக்கை, எதுக்கு சாம்சங் மேல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மார்க்கெட்ல வந்து இதே பிரைஸ் ரேஞ்சில் வந்து இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ் வந்து நல்ல ஸ்பெசிபிகேஷன்ஸோடவும் தர்றாங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு வந்து சாஃப்ட்வேர்ல வந்து எந்த ஒரு ப்ளோட் வரும், சாஃப்ட்வேர் வந்து ரொம்பவும் பட்டரி ஸ்மூத்தியா எந்த மாதிரி மொபைல்ஸ் இருக்கோ அந்த மாதிரி மொபைல்ஸ் மட்டும் ப்ரிஃபர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மான்ஸ்டர்க்குலாம் வந்து இவங்க பேட்டன்ட் போட்டுருக்கவங்க எல்லாம் வந்து நீங்க தயவு செஞ்சு யோசிச்சு பார்த்து வாங்குங்க. ஓகேவா? நான் வாங்க வேணாம் தான் சொல்லல, ஆனா யோசிச்சு பார்த்து வாங்குங்க, இதை நம்ம வாங்கணுமா வாங்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அவ்வளவுதான் இந்த வீடியோல இதை தான் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். எக்ஸாக்டா வந்து இந்த மொபைல்ல என்ன இருக்குது, இது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடியது அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மொபைல வாங்குங்க. ஓகே கைஸ், நம்ம வேற ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல மறுபடியும் பார்க்கலாம். பாய்.